சம்மர் ஹாலிடேக்கு ஊருக்கு போகிற அவசரத்தில் இஞ்சி வச்சுருந்ததையே மறந்துட்டேங்க. ஃபைனலாக 1.5 மாதம் கழித்து ஊர்லேருந்து வந்து பார்த்தா இஞ்சியோட நிலமை இப்படி தான் இருந்துச்சு. அடடா, இந்த இஞ்சி இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே மனசு ஒரு பக்கம் கடந்து அடிக்க, சரி இப்போ தான் நம்ம இஞ்சி யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு, ஃப்யூச்சர்லையாவது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தொட்டியில் இஞ்சி செடியை நட்டு வைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தமாக எனக்கு 3 இஞ்சி இருந்தது. பட் இதில் எத்தனை இஞ்சி வரும்னு எனக்கு தெரியல. கடைசியாக உங்களுக்கு ஃபைனலாக நான் அவுட்புட்டும் காமிக்கிறேன். இந்த இஞ்சி செடியை அறுவடை பண்ணுறதுக்கு குறைஞ்சது 4லேருந்து 5 மாதம் ஆகுங்க. இப்போ 25 நாள் கழிச்சு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாங்களா? இப்படி தான் இருந்துச்சு. 25 டேஸ் ஆச்சுங்க இந்த இஞ்சி செடி போட்டு. இப்போ நமக்கு எல்லாமே நல்லா துளிர்விட்டு நல்லா சூப்பராக வந்து தளைஞ்சு வந்துருச்சு. இதில் இன்னொரு அதிசயம் பாருங்களேன், குட்டியாக ஒரு ஸ்னெயில் வந்து இந்த தொட்டிலையும் இருக்குது. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஆனால் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. டெய்லியும் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது இந்த ஸ்னெயிலை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ க்யூட்டாக தலையாட்டுதுன்னு பாருங்களேன்.